ரசாயன உரங்களால் மலடாகி வரும் விளைநிலங்களை மீட்டெடுத்து மீண்டும் இயற்கை விவசாயத்திற்கு திரும்பி உள்ளனர் தஞ்சை டெல்டா விவசாயிகள். பாரம்பரிய நாட்டு மாடுகளை பயன்படுத்தி மண்ணின் வளத்தை பெருக்குவதன் மூலம் இயற்கை விவசாயம் மீட்டெடுக்கப்படும் அரிய முயற்சியில் தஞ்சை மாவட்ட விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். சாலியமங்கலம், வாண்டையார் இருப்பு, சடையார் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் ரசாயன உரங்களை தவிர்த்துவிட்டு கால்நடைகளின் கழிவுகளை இயற்கை உரமாக பயன்படுத்த விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். முந்தைய காலங்களில் வீடுதோறும் கால்நடைகள் வளர்க்கப்பட்டு இயற்கை உரம் தடையின்றி கிடைத்தது. ஆனால் சமீப காலமாக கிராமங்களில் கால்நடைகளின் எண்ணிக்கை குறைந்ததால் ரசாயன உரங்களின் பயன்பாடு அதிகரித்து தானியங்களிலும் நச்சுத்தன்மை காணப்படுகிறது. இந்த நிலையை மாற்றவும் மண்ணின் நச்சுத்தன்மையை நீக்கவும் தற்போது டெல்டாவில் இயற்கை உரத்திற்கான மவுஸ் பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதற்காக ஆத்தூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நாட்டு மாடுகள் தஞ்சை மாவட்ட வயல்களுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. மின் மோட்டார் வசதியுள்ள தரிசு நிலங்களில் பகல் நேரத்தில் இந்த ஆயிரக்கணக்கான நாட்டு மாடுகள் மேயவிடப்படுகின்றன. பின்னர் இரவு நேரத்தில் அவை அதே வயல்களில் பட்டி அமைத்து அடைக்கப்படுகிறது. இதனால் மாடுகளின் சாணமும் சிறுநீரும் நேரடியாக விளைநிலங்களில் இயற்கை உரமாக மாறுகின்றன. நாட்டு மாடுகள் மண்ணை மிதிப்பதாலும் அவற்றின் கழிவுகள் நேரடியாக நிலத்தில் சேர்வதாலும் மண்ணின் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகரித்து இயற்கை வளம் காக்கப்படுவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். 1000 மாடு இருக்குண்ணா, சரி மேய்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. இதனால் என்ன பயன் கிடைக்கும்? இதனால் இந்த வயலில் இதனால் விவசாயம் தானே, அதிகமாக விவசாயம் தான். இது எருவு ஒன்றா கூப்பிடுவாங்க, ஃபோன் அடிப்பாங்க வயக்காரங்கள. இது பண்ணால் எவ்வளோ ஒரு வயலுக்கு ஒரு மாடு எவ்வளோ நேரம் போடுவீங்க? என்ன இது சாணம் எவ்வளோ போடுங்க? சாணம் அப்படி விட்டாலும் ஒரு 3 வண்டி 2 வண்டி வரணும். மாடு மேய்க்கிறது கட்டுறது இல்லாமல் நாங்கள் தான். குறைந்த செலவில் நஞ்சில்லா நல் விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் தஞ்சை விவசாயிகளின் இந்த மண்ணை மீட்டெடுக்கும் முயற்சி ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளுக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக மாறியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.